2024 மக்களவைத் தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் நாம் தமிழர் சீமானும் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணி, அவங்க எதுவுமே தமிழ்நாட்டுக்கு பண்ணலை, தமிழன துரோகிகள் தான், இப்போ தேசிய கட்சிகள் நாட்டுக்கு தேவையில்லைன்னு பாராளுமன்ற தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்தார். புரட்சி தமிழர்னு தன்னை முன்னெடுத்து அதை பண்ணார். சீமானும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள் அடித்தார். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இப்போ ஐயா பழனிசாமி தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறி பாஜக கூட கூட்டணி அமைச்சுக்கிட்டு பாஜகவையும் தன்னையும் பிரிக்க முடியாதுங்கிறார். பாஜகவுக்கு நன்றி கடன் பட்டோங்கிறார். இந்த நன்றி கடனும் பிரிக்க முடியாதுங்கிறது 24 எங்கே போச்சுங்கிறத இந்த துக்ளக்கில் எழுதினாங்களா, ரங்கராஜ் பாண்டே கேட்டாரா, ஹிண்டு ராமகிருஷ்ணன் கேட்டாரா? இல்லை, இது தேர்தல் கூட்டணி தான், கொள்கை கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த தேர்தல் கூட்டணின்றது அடுத்த தேர்தலில் மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக அதே தான் இருக்குது. இந்த இடத்துக்குள்ள சீமான் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். ஒன்று. அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் வருது. வன்னியர் சமூகத்துக்கு பயந்து, பாமகவுக்கு பயந்து, 10.5க்கு பயந்து பதில் சொல்ல முடியாதுன்னு நினச்சி எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிடுறாரு. சீமான் அந்த களத்துக்குள்ளே வர்றாரு. எண்ணி கூடு, அளந்து கூடு, ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு போல்டாங்க நிற்கிறாரு. அப்போது விக்கிரவாண்டி களத்துக்குள்ள போல்டா நின்னதில் சீமானுக்கு இமேஜி ஏறி இருக்கு. ஓடி போனதில் எடப்பாடி பழனிசாமிக்கு இமேஜி குறைஞ்சிருக்கு.